பிகினர் யூடியூபரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க. அந்த மைண்ட் செட் எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. என்ன அப்படின்னா, சேனல் ஆரம்பிச்சோன்னா பணம் சம்பாதிக்கணும். இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும், நாளைக்கு அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போகணும், 10,000 5 லட்சம் வியூஸ் போகணும், நாளை மறுநாள் வந்து நமக்கு ஆட்சன்ஸ்ல இருந்து காசு வரணும், அதுக்கு அடுத்த நாள் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் உண்மை. வரும் பொறுமையாக வீடியோ போடணும். ரெண்டாவது விஷயம், யூடியூப்ல எப்படி காசு வருதுன்னா, வீடியோ போட்டால் தான் காசு வரும். வீடியோ போட்டு அதுக்கு வியூஸ் வந்தால் தான் காசு வரும். 10 வீடியோ போட்டுட்டு எனக்கு எப்போ மானிட்டேஷன் எனபிள் ஆகும், எனக்கு எப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க, எனக்கு எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதே மைண்ட் செட் கோலாக வச்சுக்க கூடாது. 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ வரும், 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ வரும்னா, அது வீடியோ 1000 வீடியோ எப்போ வரும், 1000 வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறோம், அதை தான் மைண்ட் செட்டாக வச்சுக்கணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பணமும் வரும், உங்களுக்கு பேர் புகழ், அதாவது ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னா அதுவும் வரும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே தன்னால் வரும். நீங்கள் இது எப்போ வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு பேர் புகழ் எப்போ வரும், பணம் எப்போ வரும், இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் சேனல் சீக்கிரம் க்ரோத் ஆகும். சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே என்னென்னா, வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடமையை வந்து கடமைக்கு செய்யாமல் கடமையாக நினச்சி செய்யணும். அப்போ தான் வந்து சேனல் வந்து சீக்கிரமே க்ரோத் ஆகும். கடமையை வந்து கடமைக்கு செய்யாமல் கடமையாக நினச்சி செய்யணும். அப்போ தான் வந்து சேனல் வந்து சீக்கிரமே க்ரோத் ஆகும். வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப பயனுள்ள அதாவது யூடியூப் சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து யூடியூப் அதாவது இந்தியாவுக்கான தனிப்பட்ட முறையில் ஒரு யூடியூப் ஆப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க கடந்த 15ஆம் தேதி. இந்த ஆப்பு பேர் வந்து வீடியோ ஸ்பீக்ஸ். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். A to Z நான் சொல்கிறேன். யூடியூப் எப்படியோ அதே மாதிரி தான், அதே மெத்தடில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. முழுக்க நார்த் இந்தியாவிலலாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அந்த ஆப் கிரியேட்டர் எல்லாருமே டவுன்லோடு பண்ணி வீடியோலாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரெண்டிங்கு, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனு, அதே மாதிரி லைக் பட்டனு, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இருக்குது. அது யூடியூப்பில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ ஸ்பீக்ஸ் நான் வேணால் இங்கே லோகோவும் அந்த இது ஆப்போட பேரும் போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ட்ரையல் பாருங்கள். எல்லாருமே நிறைய தெரிஞ்சுக்கணும். அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி சேனல் ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று அதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, லைக் பட்டன் இருக்குது, அன்லைக் பட்டன் கிடையாது. எல்லாருமே லைக் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லைவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த எலிஜிபிலிட்டியும் கொடுக்கல. அவங்க 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா வந்து இது என்ன காரணத்துக்காக நம்ம யூடியூபை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டோம். எதுக்காக நம்ம சேனலில் இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யூடியூப்ல ஏர்ன் பண்ணவங்க தான் இப்போ சேனல் ஆரம்பிச்சவங்க தான் இப்போ நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவுக்காக தனியாக யூடியூப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா வந்து பின்னாடி பிற்காலத்தில் 1 இயர் கழிச்சோ 2 இயர் கழிச்சோ நல்ல ஒரு ஃபேமஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம சேனல்லாம் வேற லெவலில் க்ரோத்தில் இருக்கும். யூடியூப்ல என்ன வீடியோ போடுறீங்களோ அதே மாதிரி அதில் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் போய் அதாவது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஈஸியாக வந்து சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக கூட லாகின் பண்ணி அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனிவே அந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து இது வரைக்கும் அந்த டார்க் தீம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இனிமேல் வந்து டார்க் தீம் வந்து iOSலையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ iOSலையும் இனிமேல் டார்க் தீம் வச்சு யூடியூப் பார்க்கலாம். இது புதிய அப்டேட்டு. அடுத்ததாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஓட் பண்ணுறது, போல். இந்த ஓட் பண்ணுறது வந்து யூடியூப்ல 2 விஷயங்கள்ல பண்ண முடியும். ஒன்று வந்து கம்யூனிட்டி டேப்ல, ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம ஐ கார்டு போடுறோம்ல அதில். இப்போ வந்து அந்த ஐ கார்டில் ஓட் பண்ணுறதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய சேனலில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா சேனல்கள்ல இருந்தும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இனிமேல் கம்யூனிட்டி டேப்ல மட்டும்தான் ஓட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஆடியன்ஸுக்கிட்டையோ நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டையோ நம்ம வியூவர்ஸுக்கிட்டையோ ஓட் பண்ணுங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆப்ஷன் ஐ கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூடியூப் அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் யூடியூப்பில் இருக்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்கள்லையும் சொல்லலை. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னா வந்து போர்ட்ரேட் வியூ, வெர்டிக்கல் வியூ, 2 வியூ இருக்கா. அதாவது நம்ம டிக்டாக்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டிக்டாக் ஃபேஸ்புக்கில் எல்லாம் அப்லோட் பண்ணுறோமா, அதாவது இந்த ஃபுல் சைஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது அது. அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸில் தான், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சைஸில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா.
ஃபுல் சைஸ்லையும் வீடியோ அப்லோட் பண்ணால் சேனல் க்ரோத் ஆகுமா, வீடியோ வியூஸ் போகுமா, ட்ரெண்டிங்கில் வருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அந்த மாதிரி பெரிய சைஸில், அதாவது டிக்டாக் வீடியோலாம் வருதுல்ல, அந்த மாதிரியெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப் எந்த விதத்துலையும் ப்ரொமோட் பண்ணாது, வியூஸ் அதிகம் வராது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தப்பித்தவரை ஒரு சில வீடியோக்கள் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிருக்கலாம். மேபி அவங்களுக்கு கவனத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதை ட்ரெண்டிங் கொடுக்க மாட்டாங்க, ட்ரெண்டிங்காக ஆக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வியூலையே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வியூலையே வீடியோ ரெடி பண்ணுங்கள். அந்த டிக்டாக் ஃபேஸ்புக்கில் வர மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணாதீங்க. நிறைய பிகைனர் யூடியூபர் செய்யக்கூடிய தப்பு அந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணி விட்றாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து கைட்லைன்ஸ் பாலிசி எதிரானதா இல்லை ஸ்ட்ரைக் வருமா, அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஆனால் வியூஸ் வராது, ட்ரெண்டிங்க்கு போகாது, சேனல் க்ரோத் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிகைனர் யூடியூபருக்கு புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கல சேனல் அப்படின்னு இல்லை, அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்பாம் கமெண்ட் வருது. ஒரு சேனலில், எந்த சேனலாக இருந்தாலும், உங்களுடைய வீடியோ லிங்கோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியோ இல்லை என் சேனலை பாருங்கன்னு சொல்லியோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்பாம் மெசேஜ். உங்கள் சேனல் சீக்கிரமே டெர்மினேட் ஆயிரும். அந்த தவிர செய்யாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பாம் மெசேஜில் போயிடும். எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5300 ஸ்பாம் மெசேஜ் வந்திருக்கு. எது கடந்த 2 நாளையில் 5300 பேர் ஸ்பாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. என் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 5300 பேர் 5300 மெசேஜில் 2000 கமெண்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கீங்க, சேனலோட லிங்க். இது நான் எனக்காக சொல்லவில்லை. நான் ஸ்பாம் மெசேஜ், ஸ்பாம் கமெண்ட் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். ஆனால் உங்கள் சேனலுக்கு பின்னாடி பிறகு பாதிப்பு வரும். நம்ம சேனலில் பண்ணுற மாதிரி இன்னொரு சேனலில் போய் லிங்காக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் சேனல் சுத்தமாக டெர்மினேட் ஆயிரும். ஸோ அந்த தவறையும் பிகைனர் யூடியூப். அடுத்தது யூடியூப்பில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் சாதாரணமாக உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு, இன்பாக்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் இப்படியெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து வித் மீ அப்படி இல்லாட்டி ஸ்டே ஹோம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஒரு சேனலுக்கு, இந்தியாவோட சேனல் தான் அது, பழசு முன்னாடி ஆரம்பித்தது, அவங்களுக்காக தனியாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், அதே எக்ஸ்ப்ளோரில் கேமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சும்மா 7 வியூஸ் போனது, 1000 வியூஸ் போனது, 2000 வியூஸ் போனது, இந்த மாதிரி சேனல்களை ட்ரெண்டிங்கில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்கள் மறக்காமல் இப்போவே உங்களுடைய எக்ஸ்ப்ளோர் பட்டனை கிளிக் பண்ணி கேமிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங்கில் நிறைய சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் வந்திருக்கும். டெக்கு சேனல்லாம் வந்து அதில் ட்ரெண்டிங்கில் கொடுக்குறாங்க. சும்மா 100 வியூ போனது, 200 வியூ போனதெல்லாம் வந்து அதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி உங்கள் சேனலும் அதில் போய் செட் ஆனிச்சு அப்படின்னா உங்கள் சேனலும் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா கொடுத்து பார்க்குறாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய சேனல்கள் வந்துச்சு அதில், அந்த பேஜில். அதாவது ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேஜில் கிடையாது, கேமிங் அப்படிங்கிற பேஜில். ஓகே, முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் சேனல் எதுவும் இருக்கா, என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் சேனலோட வீடியோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய செய்தி இருக்குது, எனக்கு டைம் இல்லை வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. நான் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கிளம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.